சென்னையில உள்ள ஐடி எம்ப்ளாயர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ் அண்ட் டேட்டிங் கப்பிள்ஸ் இவங்கள பெரும்பாலானவங்க வீக்கெண்ட செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்கன்னா அவங்க ஆக்சிலேட்டரை முறுக்கிட்டு பறக்கக்கூடிய டெஸ்டினேஷன் பாண்டிச்சேரியா தான் இருக்கும். பாண்டிச்சேரியில சுற்றி பார்க்க வரலாற்று சிறப்பம்சங்கள் கொண்ட இடங்கள் எக்கச்சக்கமா இருந்தாலும் வீக்கெண்ட் பார்ட்டி மோட்ல வர்றவங்கள சுண்டி இழுக்கக்கூடியது அங்குள்ள பப்ஸ் தான். வணக்கம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, பாண்டிச்சேரியோட அருமை பெருமைகளே சொல்லியிருப்பாங்க இருக்கிற எல்லா மீடியாவும். தமிழ்நாடு மீடியா பாண்டிச்சேரி ஒரு ஆன்மீக சிட்டி. இங்கே அரவிந்தா இருந்தார். ரொம்ப ஒயிட் டவுனாக ரொம்ப கால்மாக இருக்கும், ஒரு அமைதியான நகரமாக இருந்துச்சு. இப்போ இந்த பப்புன்னு சொல்லிவிட்டு போன கவர்மெண்ட்டில் இருக்கும் போது, இந்த கவர்மெண்ட்டும் தான் போன கவர்மெண்ட்டில் இருந்த கவர்னர் பர்டிகுலராக இருக்கும்போது அவங்க தான் ரெஸ்டோபார் கொடுத்தது. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. யார் சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். எலெக்ஷனில் கூட நின்று தோத்தாங்க. இப்போ இதில் எம்பி எலெக்ஷனில் அவங்க செஞ்ச இதில் கூட இருந்து இங்கே மக்களை வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். நேற்று பார்த்தா ரெஸ்டோபாரில் பசங்க, மெட்ராஸ்லேருந்து வந்த பசங்க, இங்கே உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து, முக்கால்வாசி வெளியூர்லேருந்து வர ஆளுங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறது. குடிச்சிட்டு அதில் வந்து இப்போ இதில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே அனுமதி உண்டு. அந்த மாதிரி கலாச்சாரம் இப்போ பெருகிட்டு வருது. அதில் வந்து சண்டேயில் வந்து ஒரு மாணவன் வந்து இறந்துட்டார். அது அங்கே உள்ள ரெஸ்டோபாரில் உள்ளவங்களெல்லாம் அங்கே உள்ள செக்யூரிட்டியாலேயே அவங்க வந்து அவங்கள அடக்க முடியல. அந்தளவுக்கு ரெண்டு பேரும் குரூப்பிசம் சண்டை வந்து கத்தியால் குத்தி அவரே கத்தி எடுத்துன்னு வந்து குத்திட்டார். யார் அங்கே வேலை செய்கிற ஆளே, பாரில் உள்ள ஆளே கத்தி எடுத்துன்னு வந்து வந்திருக்கிற கிளைண்ட்டை குத்திருக்காரு. இப்போ எந்த அளவுக்கு வந்து குடி ஏறி எந்த அளவுக்கு நடக்குது பாருங்கள். ஆக்சுவலாக 11 o'clock கூட மூடணும்னு சொல்லிட்டு இது உண்டு, லைசன்ஸ் கொடுத்துருக்குது 11 o'clock. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்து கொஞ்சம் மூடுறதுக்கு, எல்லாத்துக்கும் உள்ளே வச்சுட்டு மூடுறதுக்கு 12 o'clock கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 o'clock வரைக்கும் இருக்குது பார். இது என்ன லோக்கல் போலீஸுக்கு தெரியாதா? அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? இல்லை அங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே தெரியாதா? இது எப்போதும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் தானே உடனே அப்படி செஞ்சுருக்கணும் இப்படி செஞ்சுருக்கணும்னு. இதற்கு முன்னாடியே இந்த மாதிரி இந்த நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் எடுக்க வேண்டியது யார் எடுக்கணும் ஆக்ஷனு? அப்புறம் அவங்க இப்போ வந்து கேட்டால் வந்து அவர் சித்தர், அவர் கடவுள் பக்தி உள்ளவர். ஆனால் கடவுள் பக்தி உள்ளவங்க தான் வந்து இந்த மாதிரி செய்கிறது. எங்கே பார்த்தாலும் கோயில். உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன ஊர், அதில் அங்கே எங்கே பார்த்தாலும் கோயில், எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார் இருக்குது. நீங்கள் பார் வைங்க, ரெஸ்டோ பார் வைங்க, சரி ஓகே. இப்போ பார் யாரும் எடுக்கணும்னு சொல்லலை. நீங்கள் ஏன் இப்போ நகரத்துக்கு ஒதுக்குப்புறமாக வைங்க. எவ்வளோ இடம் இருக்குது நகரத்துக்கு ஒதுக்கு, ஏன் நீங்கள் இங்கே டவுனில் கொண்டு வந்து வைக்கிறீங்க? இப்போ அடக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல. நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே போய் ஒரு செகண்ட் ஃப்ளோரில் வச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சு, அதுவும் வந்து டொமஸ்டிக் ஏரியாவில் யார் வைக்கிறதுக்கு பர்மிஷன்? முதல்ல அந்த மாதிரி பர்மிஷன் உண்டா? இது வந்து ஒரு லீகல் நீதித்துறை தான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அவங்களே சுமோட்டா கேஸ் எடுத்து இதை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுக்கணும். இது ஏன்னா வந்து இருக்கிற கவர்மெண்ட்டு உள்ள அதிகாரிகளும் சரியில்லை, அரசியல்வாதியும் வந்து கண்டுக்கிறது இல்லை. இதே மாதிரி போனால் பாண்டிச்சேரி எந்த நிலைமைக்கு போகணும்னு தெரியாது. மக்கள் தான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சீக்கிரமாக வரணும். பர்த்டே செலிப்ரேஷன், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பையனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு 10 பேருக்கு மேலே. அதே மாதிரி இன்னும் நிறையா டூரிஸ்ட் உள்ளே இருந்திருக்காங்க. அப்போ அங்கே நடந்த சண்டையில் வந்து சர்வீஸ் கேப்டன் அவன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒன் ஆஃப் த அந்த பையனை வந்து குத்திட்டாங்க. இன்ஃபர்மேஷன் வச்சு போலீஸ் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டு அப்புறம் அந்த பையனை இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து டாக்டர் டூரிங் ட்ரீட்மெண்ட் வந்து அவனை டெத் ஆகிட்டாப்ல அப்படின்றது டிக்ளேர் பண்ணாங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் பார் ஊழியர் அசோக்ராஜ் உட்பட 8 பேரை கைது பண்ணி தொடர் விசாரணை மேற்கொண்டு வராங்க.